கிட்டத்தட்ட 5 நாள்ல 19 மில்லியன் ஃபாலோவர்ஸை கடந்திருக்கு. சோசியல் மீடியா உருவாக்கப்பட்டதே பைத்தியங்களை உருவாக்குறது தான். நீதிபதி எதையாவது பேசினா 30 லட்சம் பேர் ஒன்றா சேர்ந்துருவாங்க. சேர்ந்து என்ன பண்ணாங்க? என்ன பண்ணுங்க? இந்த பிரச்சனையில் இருக்கிறவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும். டக்குன்னு சரி இப்போ மோடியை ஒழிச்சு கட்டிடுவோம். ஏதாவது அவங்களுக்கு பண்ணி ஆகணும், மாற்றி ஆகணும். பிஜேபி வர்சஸ் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு கொண்டு வந்து காங்கிரஸ் காணாமல் போயிடும். மோடியை ஒழிச்சு கட்டிக்கிறதுக்கு எல்லா பிளானும். டெய்லி ஒரு பொண்ணை லவ் பண்ண முடியாது, ஆனால் டெய்லி குடிக்க முடியும். தங்கத்தை விடவும், சொத்துக்களை விடவும், மண்ணை விடவும், பெண்ணை விடவும் இந்த போதை வந்து இத்தனை கோடி பேர் சும்மாவா குடிக்கிறாங்க. ஒரு ஒய்ஃப் சொல்லுது 10 மணிக்குள்ளே நீ வரணும், என்ன போவானா கடை 10 மணிக்கு அடைச்சிடுவான்னா கொதிச்சு போய் துடிச்சு. காக்ரோச் ஆட்சி தான் நடக்க போதா சார்? காக்ரோச் தான் இப்போ வரப்போகுது. என்னென்ன பாவம் பண்ணீங்களோ எல்லாமே காக்ரோச் பார்ட்டி வந்துச்சுன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். காங்கிரஸ்லாம் அழிஞ்சு போச்சு, காங்கிரஸ்லாம் குளிக்கு போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்து காக்ரோச் பார்ட்டி தான். சோசியல் மீடியாவை தடுத்தவன நிலைமை என்னாச்சு நேபாளில்? காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா சார். இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக இருக்கிற காக்ரோச் ஜனதா பார்ட்டி இது ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட 5 நாளில் 19 மில்லியன் ஃபாலோவர்ஸை கடந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் எப்படி நடந்துச்சு அப்படின்றதே ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. இதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்? சோசியல் மீடியாவே ஒரு காக்ரோச் தான். அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்ற வேறு கவர்மெண்ட் மீடியாவில் ஒரு காக்ரோச் தான். அது வந்து என்னென்னா, இந்திய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா உருவாக்கப்பட்டதே பைத்தியங்களை உருவாக்குறது தான். சும்மா இருக்கவனை பைத்தியமாக்கி விடுறதுக்காக தான் சோசியல் மீடியா உருவாக்குச்சு. ஓகே. இதுக்கு முன்னாடி போன நூற்றாண்டில் வந்து குடியை வந்து கொண்டு வந்தாங்க. மன்னர்கள் மட்டுமே, பணக்காரர்கள் மட்டுமே குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி முதல்ல என்னென்னா, ஃபஸ்ட்டு மன்னர்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க சரக்கு. அப்போ நம்ம ஊர் மன்னர்லாம் வந்து கல்லை குடிச்சிக்கிட்டு, ஒரு மரத்து கல், மன்னருக்காக தனி கல் இறக்குவாங்க. அவர் வேணும் அப்படின்னா ராணிகளுக்கு தனி கல், கிழவிகளுக்கு தனி கல். அந்த காலத்தில் வயதான பெண்கள்லாம் கல் குடிப்பாங்க, சுருட்டு குடிப்பாங்க. அது லேட்டர் நிறைய இருந்தது. அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து இந்த கல்லை தவிர எதுவும் குடிச்சிக்க மாட்டாங்க. தனி மரத்து கல், ஒத்த மரத்து கல் அப்படின்னு சில நேரத்தில் சில காய்ச்சப்பட்ட சரக்குகள், உள்ளூர் சரக்குகளை மன்னர்களுக்கு காய்ச்சி கொடுப்பாங்க. அப்புறம் ரொம்ப மோசமாக இருக்கவனும் குடிப்பான். அதுக்கப்புறம் வெள்ளைக்காரன் உள்ளே வந்ததுக்கப்புறம் அழகான பாட்டிலில் ஊற்றி அதை வந்து இந்த சரக்கை வந்து ஒரு லிக்விட் கோல்டு, எப்படி தங்கம் இருக்கோ அது மாதிரி தங்க கலரில் மின்னக்கூடிய தங்கச்சாறு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த தங்கச்சாறு அழகான பாட்டிலில் அடைச்சி கொண்டு வந்து மன்னர்களுக்கு கொடுத்தான். கொடுத்து ஏமாற்றி, ஆஹா எவ்வளோ அருமையாக இருக்குது, இது வல்லவோ போதை, ராஜபோதைன்னு சொல்லி மன்னர்கள்லாம் குடிச்சிட்டு அப்படியே எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஒரு 100 வருஷம் ஆகுது. அப்புறம் போயிட்டு இருக்கும்போது 19ஆம் நூற்றாண்டு வரும்போது பணக்காரங்களுக்கு கொடுக்கலாமே இது அப்படின்னு மிட்டாமராசுகள் இவங்க எப்பயாவது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பணக்காரர்களுக்கு மட்டும் குடிக்கிற மாதிரி பணக்காரனை பூரா அடிமையாக்குறதுக்காக சரி பணக்காரனுக்கு கொடுக்கலாம், காசு இருந்தால் வாங்கி குடிக்கட்டும் பண்ணான்னு சொல்லி 1900களெல்லாம் பணக்காரனுக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தா கொடுப்பாங்க. இப்படி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி விற்றுக்கிட்டு இருந்தோன்னா அதை வந்து ஒரு எப்படி தங்கத்தை போச்சுருக்காங்க. எல்லோரும் தங்கம் வாங்க முடியுமா? காசு இருந்தால் தான் வாங்க முடியும். அந்த மாதிரி வந்து தங்கத்தை விட பவர்ஃபுல்லானது எதுனா இந்த சரக்கு. அதுக்கப்புறம் 19ஆம் 20ஆம் நூற்றாண்டில் என்று என்ன பண்ணிட்டான்னா, எல்லாரையும் இறக்கி விடுங்கண்ணா, எல்லாத்தையும் மெண்டல் ஆக்கி விடுங்க, எல்லாம் குடித்தானா அவனுக்கு அதே வேலையாக தான் இருக்கும். பெண்களே மறந்துடுவாங்க. இந்த பெண்களை விட இப்போ ஒரு காலத்தில் வந்து மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசைன்னு. இப்போ 20ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா அது கிடையாது. பெண்ணாசைலாம் முடிஞ்சு போய் இதாகிடுச்சு. மண்ணாசை கூட மண்ணா போகிற ஆசை தான் இருக்கு. எப்படின்னா போதை வந்து ராஜபோதை. இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பெண்ணை லவ் பண்ணுறான் அப்படின்னா டெய்லி ஒரு பொண்ணை லவ் பண்ண முடியாது. டெய்லி பேசியிருந்தா மெண்டல் ஆயிடும். அந்த பிள்ளை மெண்டல் ஆயிரும், இல்லை இவன் மெண்டல் ஆயிடுவான். ஆனால் டெய்லி குடிக்க முடியும், குடித்து சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ வந்து தங்கத்தை விடவும், சொத்துக்களை விடவும், மண்ணை விடவும், பெண்ணை விடவும் இந்த போதை வந்து நம்பர் 1 ஆகிடும். இதுதான் உலகத்தில் நம்பர் 1 அப்படின்றதால எல்லாமே குடிக்கிறான். நீ வந்து 10 மணிக்கு ஒரு ஒய்ஃப் சொல்லுது 10 மணிக்குள்ளே நீ வரணும், ஒரு நிமிஷம் தப்புனா கூட வீட்டுக்கு வராத அப்படின்னா போவானா? ஆனால் கடை 10 மணிக்கு அடைச்சிடுவான்னா
எவ்வளோ கொதிச்சு போய் துடிச்சு போய் எங்கே இருந்தாலும் ஐயோ இப்போ அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணுறோம். 8:30க்கெல்லாம் இப்போ காரில் வந்துட்டு இருக்காங்கன்னா கடையை 8:30 ஆச்சு 10 மணிக்கு மூடிடுவான். 9 மணிக்குள்ளே செங்கல்பட்டு வரும்போது எங்கேயாவது வாங்கிடணும், இல்லைன்னா கடை அடைச்சிட்டான்னா போச்சுட்டான். அடுத்த நாள் கடை அடைச்சிட்டான்னா அடுத்த நாள் வந்து திருவள்ளுவர் தினம் வருது, நாளே வாங்கி வச்சிடும். இப்போ ஒரு மனைவிக்கு ஒரு பூ வாங்கி வைக்கணும், ஒரு காதலிக்கு பூ வாங்கிடும். ஐயோ நாளை கழிச்சு நம்ம ஒய்ஃபுக்கு பூ கொடுக்கணும், நாளைக்கு கடை அடைச்சிடுவான், இன்றைக்கே நம்ம வாங்கி வச்சுருவோன்னு வேணா வச்சுருக்கானா? இல்லை காதலிக்காக எதையாவது ஒன்று வாங்கி வச்சுருந்தா வைக்க மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் 10 மணிக்கு கடை ஆகினா 9:55க்கு ஓடி போய் கவுண்டரில் கையை நீட்டி எப்படியா வாங்கிடுறேன். அப்போ எது முக்கியமானது? அப்போ வந்து குடி மேலே இருக்கிற ஈர்ப்பு வந்து வேறு எது மேலேயும் இல்லைன்றது தானே. இத்தனை கோடி பேர் சும்மாவா குடிக்கிறான்? ஒருத்தர் வீணாக போய் குடிப்பானா யாராச்சும்? அப்போ வந்து எல்லாத்தையும் வந்து அதுக்கு அடிமை ஆகிட்டோன்னா 9 மணினா 9 மணிக்கு கடை அடைக்கணும்னா 9 மணிக்கு இருப்பாங்க, 12 மணினா 12 மணி பார் அடைக்கணும்னா இருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிட்டப்ப 24 மணி நேரம் உனக்கு இதே தான் வேலையாக இருக்கும். 10 மணிக்கு கடை அடைச்சிடும், அதுக்குள்ளே வாங்கி குடிச்சிடணும். திருப்பி தூங்கி எழுந்திரிச்ச உடனே திருப்பி சரக்கு சாயந்தரம் அடிக்கிற காசு வேணும், காலையில் வேலைக்கு போயிடுவான். சின்சியராக பிராந்தி கடை இருக்கிறதுனால தான் எல்லாம் வேலைக்கு போகிறாங்க ஒழுங்காக. ஏன்னா சாயந்தரம் ஆனால் காசு வேணும். அப்போ காலையில் நம்ம வேலைக்கு போனால் தான் சாயந்தரம் குடிக்க முடியும். ஸோ அப்படி ஒரு இதை உருவாக்கி வச்சுருக்கேன். அப்போ இதில் என்ன பார்க்குறாங்கன்னா, இவ்வளோ தூரம் உருவாக்கி, இவ்வளோ மெண்டல்களை உருவாக்கி, இவ்வளோ குடியாரங்களை உருவாக்கி வச்சுருக்கோம். இந்த பைத்தியங்கள் வந்து புரட்சி பண்ண மாட்டான், வரலாறை பற்றி படிக்க மாட்டான், புவியியல் அறிவியல் எதுவுமே அவனுக்கு தெரியாது. குடிக்க, வேலைக்கு போக, சித்தாள் வேலைக்கு போக, கொதனார் வேலைக்கு போக, இல்லை வேறு ஏதாவது ஜொமாட்டோ வேலைக்கு போக, குடிக்க வீட்டில் ஏதாவது காசு கொடுக்க, குடிக்க வேண்டியது, படுக்க வேண்டியது. அப்போ இதை தாண்டி வேறு எதுவும் யோசிக்க மாட்டான். அப்படின்றப்ப 50% பெண்கள் அனாமத்தான் கிடக்கு. இவங்களை எப்படி மெண்டல் ஆக்குறது? 50% மாற்றி ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்க முடியாதுல்ல. அப்போ இவங்க தான் டார்கெட்டு. இப்போ இவன் குடிச்சிட்டு ஓட்டு போடுறான். எந்த பெண்களை என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக கொண்டு படைக்கப்பட்டது தான் சோசியல் மீடியா. ஆண் பெண் குழந்தையிலேருந்து கிழவன்லேருந்து கிழவிலேருந்து எல்லாரும் அடிமையாகிறதுக்கு என்ன வழி? வயசானவங்க பூரா இது போய் அந்த பழைய சீரியலை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பிரியுது. ஒருத்தன்ட்ட ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்னா சீரியல் மூலமாக ஒரு இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்குது, டாஸ்மாக் மூலமாக ஒன்றை சேர்க்க வேண்டியது இருக்குது, இந்த பிள்ளைங்களுக்கு வந்து சினிமா மூலம் விஜய் மூலமாக சிலதை சேர்க்க வேண்டியது இருக்குது, அஜித் மூலமாக சிலதை சேர்க்க வேண்டியது. பிரிஞ்சு இருந்தால் வேலைக்காக ஒரே மருந்து எல்லாத்துக்கும் எது? எல்லாத்தையும் அடிமையாக்கி நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டோம்னா, நம்ம ஏவி விட்டோம்னா இவங்க பூராத்தையும் பாய்வாங்க அப்படின்றது கொண்டு வரப்பட்டது தான் இது சோசியல். 21ஆம் நூற்றாண்டில் டிசைன் பண்ணுறாங்க. என்னென்னா இந்த பல சயின்டிஸ்ட் உட்காந்து யோசிக்கிறான் எப்படி இந்த ஹியூமன் கேட்டல்ஸை பூரா கட்டுக்குள்ளே கொண்டு வர்றது. இதை பூராத்தையும் மெண்டலாக்கி நம்மளோட அடிமையாக்கி நம்ம சொல்லி கடினா கடிக்கணும், அடினா அடிக்கணும், படுனா படுக்கணும், எந்திரினா எந்திரிக்கணும், வேலைக்கு போனால் போகணும், போகாதானா போகக்கூடாது, லாக்டவுன்னா படுத்துக்கணும், லாக்டவுன் இல்லை வேலைக்கு போனால் போகணும், இப்படி ஒரு அடிமை ஆகணும். புரட்சி பண்ணா பண்ணணும், ஆட்சியை மாற்றினா மாற்றணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா சோசியல் மீடியா புரிஞ்சிச்சா? சோசியல் மீடியா எதுக்கு வந்து அப்போ சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான், எல்லா அடிமைகளும் வந்துருச்சு. இனி இது காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பித்தாமல் கர்மாந்திர ஜனதா பார்ட்டின்னு ஆரம்பித்தாலும் இந்த கர்மாந்திரம் பிடிச்சவனுங்களுக்கு அவன் யாருன்னு தெரியாது, எங்கேயே இருக்கான், அது பேர் என்ன, எதுக்காக பண்ணுற எதுவுமே தெரியாது. இவங்களுக்கு மோடியே பிடிக்கலை, அதை மாற்றி விடலான்னு பார்த்தா அவங்களே மிஷினை வச்சு ஜெயிச்சிடுறாங்க. ராகுல் பெரிய தத்தியாக இருக்காப்புல. ஸோ என்ன பண்ணுறதுனாலே யார் அடையாளம் தெரியாத ஒரு ஆளை கொண்டு வரும். ஓகே சார், இது ஒரு நல்ல விஷயமா கூட எடுத்துக்கலாம்ல சார். சோஷியல் மீடியாவில் இப்போ வந்து மோடியை பிடிக்கல அப்படின்றது அந்த ஆட்சியில் நடந்த பிழைகள் கூட ஒரு காரணமாக இருக்கலாம், இல்லை அந்த நீதிபதி சொன்ன அந்த வார்த்தை கூட யங்ஸ்டர்ஸை தூண்டி விட்டுருக்கலாம். இந்த சோஷியல் மீடியா மூலமாக தெரிய வருது இல்லையா? நிறைய ஏதோ ஒரு நீதிபதி எதையாவது ஒன்று பேசுனா 30 லட்சம் பேர் ஒன்றா சேர்ந்துருவாங்க. சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. எவனா பைத்தியம் பிடிச்சோம் எவனே தெரியாதுல்ல. இதுதான் வந்து சோசியல் மீடியாவோட பவர். அது நாயா நரியா, அந்த நாய் யார், அது எந்த ஊரில் பறந்துச்சு, அந்த இது போனது எங்கே இருக்குது, இப்போது எதுவுமே தெரியாது. ஆனால் அவனை தலைவனாக எடுத்து கொண்டாடி மோடியை ஒழிச்சு கட்டி தெருவுக்கு போயிடுவாங்க. சார் என்ன பண்ணுவாங்கன்றது இந்த ஒரு தமிழ்நாட்டு அரசிலேயே தெரிஞ்சிருக்கும் இல்லையா சார்? ஏன்னா அப்படிதான் விஜய் அவர்கள் ஒரு நரேட்டிவை செட் பண்ணார், டிவிகே விசஸ் டிஎம்கேன்னு சொல்லியே ஆட்சியும் பிடிச்சிட்டாரு. அந்த மாதிரி அதே மாதிரி தான் இவங்க காங்கிரஸை ஒழிச்சு கட்டிட்டு இவங்க வர்சஸ் யார் பிஜேபி வர்சஸ் காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு கொண்டு வந்து
காங்கிரஸ் காணாமல் போயிடும், மோடியை ஒழிச்சு கட்டிக்கிறதுக்கு எல்லா பிளானும் பண்ணுறாங்க. இதுதான் மேட்ரு. இப்போ வந்து என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு அந்நிய கைக்கூலியன், அவங்க எல்லாம் செட் பண்ணுறவெல்லாம் அவனை மோடி அடித்து விரட்டுறாரா இல்லை மோடி அவங்க அடித்து விரட்டுறாங்கன்னா இந்த நாடு என்ன போகுதுன்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸ். ஓகே, இதுதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஆட்டம். இதுதான் அது என்ன ஆகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சார், யாரு என்னன்னு தெரியாத ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து கிளப்பி விட்ட விஷயம் வந்து மோடியை எதிர்த்து மோடியை ஒழிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மோடியோட ஆட்சி இருந்துச்சு அப்படின்னு இல்லை, அப்படி இல்லை. இந்த காக்ரோச்சுகள் இருக்குல்ல, காக்ரோச்சுகளை பொறுத்தவரைக்கும் அவங்க வந்து என்னென்னா இவங்களுக்கு எதிர்ப்பு இருக்குது. பல பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. மன உளைச்சல், பொண்டாட்டினால பிரச்சனை, காதலினால பிரச்சனை, காதலனால பிரச்சனை, குழந்தையால் பிரச்சனை, கிழவியால் பிரச்சனை, கிழவனால் எல்லாம் பல பிரச்சனை விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஆஃபீஸில் பிரச்சனை, டார்கெட்டு, சம்பள பிரச்சனை, சார்ஜர் பிரச்சனை, லென்ஸு பிரச்சனை, கேமராமேன் லேட்டாக வர பிரச்சனை, இப்படி பல்வேறு மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கும்போது ஏதாவது ஒரு பார்ட்டி ஆரம்பித்தான்னா அவன் பின்னாடி போயிடுவாங்க. சரி, மோடி தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஆனால் அவன் ஒழிச்சு கேட்கிறாங்க. அவ்வளோதான். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குல்ல, இந்த பிரச்சனையில் இருக்கிறவனுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கும்போது டக்குன்னு சரி இப்போ மோடியை ஒழிச்சு கட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி இறங்கிறேன். ஏதாவது அவங்களுக்கு பண்ணி ஆகணும், மாற்றி ஆகணும். எதுக்குடா மாற்றினாலும் தெரியாது, ஏன் மாற்றினேன்னு தெரியாது. அதோட விளைவுகள் இன்னும் ஒரு 3 மாதத்துல தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 3 மாதத்துலேருந்து 6 மாதம் இப்போயே தெரியும். வீட்டில் கரண்ட் இருக்கா? அவங்க வீட்டிலலாம் இருக்கா? பரவாயில்லையே, போக போகுது, அதுவும் போயிட்டு தானே இருக்கு. இப்போ நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கிறனால தப்பிச்சிட்டிங்க. போக போக இப்போ அலறி அடித்து எவன் ஓட்டு போட்டானோ அவனாலே விஜய் துரத்தப்படக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போகுது. அதுக்கான வேலையை துவங்கி இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்து தான் சார். கரண்ட் ஃப்ரீயாக வரப்போகுது, வரும். முதல்ல கரண்ட் வருதான்னு பாருங்கள். கரண்ட்டு ஃப்ரீயாக வருதா, அடுத்து முதல்ல லைட் எரியுதா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அது இன்னும் கொஞ்சம் நாளில் தான் பார்ப்பீங்க அந்த படத்தை. அதுதான் சார், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இது சோஷியல் மீடியாவில் பரப்பிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் இருந்தாலும் தமிழ்நாட்டிலேருந்தே நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து சிஜேபியில் சேர்ந்துட போகிறேன், இன்னும் கொஞ்சம் நாளில் எம்பி எலெக்ஷனில் பிஜேபியே வீழ்த்திரும், அது ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி. ஆமாம்மா, அதுக்கு தான் அதை ஆரம்பிச்சிருக்கேன் காக்ரோச் பார்ட்டி. அப்புறம் அதுக்கு மோடியை வாழ வைக்கிறதுக்கா? மோடி ஜாலியாக அங்கங்கே சுற்றிட்டு இருக்காரு. இங்கே வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பிடிக்கிட்டு விட்டுருவாங்க. அதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. அது எப்படி இந்த அரசு சமாளிக்க போகுது அப்படின்றது தான் இப்போ ஒரு இது இருக்குது. இந்த அவேர்னஸோடு இருக்காங்களா என்னன்னு தெரில. இவ்வளோ நாள் எப்படி விட்டாங்கன்னு தெரில. நேற்று தான் வந்து அதை தடை பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் மீடியாவில் காக்ரோச் பார்ட்டி சுற்றிட்டு தான் இருக்குது. அது தடையெல்லாம் பண்ணியும் திரும்பியும் கிளம்பி வந்து சோசியல் மீடியாவில் எதையுமே நீங்கள் தடை பண்ணீங்கன்னு நினச்சிங்கன்னா உடச்சிட்டு பொத்துட்டு வந்து உங்களை காலி பண்ணி விட்டு. நீங்கள் வந்து சோசியல் மீடியான்றது சாக்கடை கேட்டை திறந்து விடுற மாதிரி. குத்திக்கிட்டே இருந்தால் குபீர்னு வந்து அடிச்சுதுன்னு வைங்க, தண்ணியாக இருந்தால் கூட தப்பிச்சு போயிடலாம். மூச்சு கீச்சை பிடிச்சி சாக்கடை பொத்துக்கிட்டு வருதுன்னு என்ன பண்ணுவீங்க? கூட்டமாக செத்துருவீங்க. அதோட அந்த மாதிரி தான் இப்போ வரப்போகுது சார். அப்போது காக்ரோச் ஆட்சி தான் நடக்க போதா சார்? காக்ரோச் தான் இப்போ வரப்போகுது. இப்போ காக்ரோச் தான் இப்போ ஆட்சிக்கு வரப்போகுது. என்னென்ன பாவம் பண்ணீங்களோ அந்த மாதிரி காக்ரோச் பார்ட்டியில் யார் யார் சேர போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் சார். அந்த சைட்லேருந்து தெளிவுபடுத்துகிறாங்க சார், அந்த ஒரு பார்ட்டி சைட்லேருந்து, நாங்கள் வந்து முட்டாளுங்க கிடையாது, நாங்கள் வந்து மெச்சூராக தான் முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்ரோச் பார்ட்டியோட லீடரில் வந்து சொல்கிறாரு. ஆமாம், அவர் முட்டாள் கிடையாது. யார் சொன்ன முட்டாள்? இவ்வளோ முட்டாள்களை முட்டாள் ஆக்கிட்டு இருக்கும்போது அவன் எப்படி முட்டாளாக இருக்க முடியும்? அவன் அறிவாளியாக இருந்தால் தானே ஒரே நேரத்தில் இவ்வளோ பேரை முட்டாளாக்க முடியும். ஆனால் சார், இது வந்து ஒரு அங்கீகரிக்க கட்சியாக மாறுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து சில கோரிக்கைகள்லாம் வைக்கிறாங்க. நீட் தேர்வு ஒழிக்கணும், இதெல்லாம் நீங்கள் இருக்கும்போது பண்ணலை, நாங்கள் வந்தால் பண்ணுவோன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஒரு விஷயம்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே நடக்குமா? எல்லாமே நடக்கும். எல்லாமே காக்ரோச் பார்ட்டி வந்துச்சுன்னா எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. ஓட வரட்டுவாங்க. ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்களெல்லாம் பெரிய புரட்சி மாற்றம் வரும். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம்மா, வரப்போகுது. இந்தியாவில் வரப்போகுது. காங்கிரஸ்லாம் அழிஞ்சு போச்சு. காங்கிரஸ்லாம் குளிக்கு போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்து காக்ரோச் பார்ட்டி தான் சார். பிஜேபி இதை தடுக்க மாட்டாங்களா சார்? வெறும் இது சோஷியல் மீடியா தானே அப்படின்னு சொல்லிட்டு. இதில் சோஷியல் மீடியாவை தடுத்தவன நிலைமை என்னாச்சு? நேபாளில் முன்னாள் பிரதமருடைய பொண்டாட்டியை தீ வச்சு கொளுத்திட்டாங்க இல்லையா? சோஷியல் மீடியா கையை வச்சாயின்னு வைங்க, செத்தாங்க. ஏதோ சமுதாயம் சார்ந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.